வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆள் மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாணசுந்தரம் ராஜினாமா செய்ய முடிவு. முதல்வரின் அதிரடி உத்தரவால் கடும் அதிர்ச்சி. சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்மான பதிவு சான்றிதழ் தேவைப்படுவதால் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் தகவல். கல்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலை அவமதிப்பு. தடையை மீறி ஊர்வலமாக சென்ற தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் 51 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். ஆள் மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாணசுந்தரம் ராஜினாமா செய்யும்படி முதல்வர் தரப்பில் நெருக்கடி அதிகரித்துள்ளதால் அவர் எந்த நேரத்திலும் ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனித் தேர்வில் அமைச்சர் கல்யாணசுந்தரத்தின் தேர்வெண்ணை எழுதி ஆள் மாறாட்டம் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இதனை அமைச்சர் கல்யாணசுந்தரம் திட்டவட்டமாக மறுத்தார். ஆனால் மாநிலத்தின் கல்வி அமைச்சராக பதவி வகிப்பவர் தனித் தேர்வின் போது ஆள் மாறாட்டம் செய்திருப்பது குறித்து உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநரை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இது போன்ற சூழ்நிலையில் தேர்வில் ஆள் மாறாட்டம் உட்பட 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான தகவலை புதுவை அரசுக்கும் ஆளுநருக்கும் தெரிவித்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே அமைச்சர் கல்யாணசுந்தரம் விசாரணைக்கு ஆஜராகும்படி விழுப்புரம் போலீசார் 2வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளனர். இதுபோன்ற சூழலில் புதுவைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் ஆள் மாறாட்ட புகாரில் சிக்கியுள்ள அமைச்சரை பதவி விலகும்படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும்படி முதல்வர் ரங்கசாமி ஆணையிட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனால் அமைச்சர் கல்யாணசுந்தரம் எந்த நேரத்திலும் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருமண பதிவு சான்றிதழ்கள் நாடு முழுவதும் கட்டாயமாக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணையம் பொதுமக்களுக்கு இலவச திருமண பதிவு முகாம்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சட்டப்பணிகள் ஆணையத்தின் மூலம் திருமண பதிவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை நீதிமன்ற வளாகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் கலந்து கொண்டு திருமண சான்றிதழ்களை வழங்கி பேசுகையில் திருமண பதிவு சான்றிதழ்கள் நாடு முழுவதும் கட்டாயமாக்கப்பட்டு வருவதாகவும் திருமண பதிவு சான்றிதழ் பல்வேறு சட்ட பிரச்சனைகளுக்கு தேவைப்படுவதால் இந்த பணிகளில் சட்டப்பணிகள் ஆணையம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை தலைமை நீதிபதி ராமசாமி வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றத்தில் புதுப்பிக்கப்படும் பணிகளை தலைமை நீதிபதி இக்பால் பார்வையிட்டார். அங்கு பிற அலுவலகங்களை கொண்டு வருவது குறித்து ஆலோசனைகளை வழங்கிய பின்னர் ஆரோவில் சென்று மாத்ரி மந்திர் உட்பட பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு சென்னை திரும்பினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்டதை கண்டித்து புதுவையில் மறியலில் ஈடுபட்ட தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டதை கண்டித்து கடந்த வாரம் கிழக்கு கடற்கரை சாலையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் திங்கட்கிழமையன்று தங்கள் வகுப்பினை புறக்கணித்து மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மாணவர்களை சமாதானப்படுத்தினர். ஆனால் மாணவர்கள் தொடர் மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். புதுவை முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற கராத்தே விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட்டுகளை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை முருங்கப்பாக்கத்தில் பிளாக் பெல்ட் விருது வழங்கும் விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் சபாபதி மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கராத்தே சங்க பொதுச் செயலாளர் வளவன், முன்னாள் கவுன்சிலர் பாவாடை, கோசலை ராமன் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர்.
இதற்கான ஏற்பாடுகளை தலைமை பயிற்சியாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தை காண சென்ற ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் போலீசாருடன் ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுவையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தவில் இசை கலைஞர்கள் விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் வந்தார். இதனையொட்டி மாநில எல்லையான கனகசெட்டிக்குளத்தில் காங்கிரசார் வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அமைச்சர் சிதம்பரம் அரசு பொறியியல் கல்லூரிக்கு சொந்தமான விடுதியில் ஓய்வெடுத்தார். அப்போது அவரை வரவேற்க ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சென்றனர். ஆனால் ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணனை மட்டும் உள்ளே அனுமதித்த போலீசார் ஆதரவாளர்கள் அனுமதிக்க மறுத்துவிட்டனர். இதனால் ஆவேசமடைந்த கண்ணன் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. அதிமுகவின் 40வது ஆண்டு விழா கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகம். வருகிற 20ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. மதுபானம் விற்பனை செய்வோரின் உரிமம் ரத்து செய்யப்படும் என கலால் துறை எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க. என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார்பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்திருக்காங்க. உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ், ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க. கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார்பாளையம் புதுச்சேரி. Into the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ.
ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கெட் ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing kit set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை silver coin free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ராம் தங்கநகை மாளிகையில 4 கிராம் தங்கநகை வாங்கினா 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. 8 கிராம் தங்கநகை வாங்கினா 250 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ராம் தங்கநகை மாளிகையில் 16 கிராம் தங்கநகை வாங்கினால் 500 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. 24 கிராம் தங்கநகை வாங்கினால் 750 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. இந்த பொன்னான வேளையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராம் தங்கநகை மாளிகையில் 32 கிராம் தங்கநகை வாங்கினால் 1 கிராம் தங்கம் இலவசம். 40 கிராம் தங்கநகை வாங்கினால் 1.25 கிராம் தங்கம் இலவசம். ராம் தங்கநகை மாளிகையில் 6 பவுன் நகை வாங்கினா 1.5 கிராம் தங்கம் ஃப்ரீ. 7 பவுன் நகை வாங்கினா 1.25 கிராம் தங்கம் ஃப்ரீ. இது ராம் தங்கநகை மாளிகையின் பொன்னான ஆஃபர், தீபாவளி ஆஃபர். ஊரெல்லாம் இதே பேச்சு. ராம் தங்கநகை மாளிகை வழங்கும் ஃப்ரீ கோல்டு காயின் தீபாவளி ஆஃபர். நாம வாங்குற நகைக்கு தகுந்த மாதிரி இலவசமா கொடுக்கிற கோல்டு காயினோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். இந்த ஆஃபர் அக்டோபர் 1 முதல் 26 வரை மட்டுமே. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. இந்தியர் இருக்கும் வரை கலைக்கு அழிவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வலையப்பட்டி திருவிழா சங்கீத சேவா சங்கம், புதுவை பிரதேச நாதஸ்வர தவில் இசை கலைஞர்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் 101 தசவில் இசையின் தாள விழா மற்றும் வலையப்பட்டி சுப்பிரமணியனுக்கு தமிழ் உலக பிதாமகன் விருது வழங்கும் விழா போன்றவை என்டி மஹாலில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. சங்க செயலாளர் சண்முகம் வரவேற்புரையாற்ற சங்க காப்பாளரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான முருக பூபதி தலைமை தாங்கினார். விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு வலையப்பட்டி சுப்பிரமணியனுக்கு விருது வழங்கி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம், தவில் இசைக்கு தனி இடத்தை பெற்று தந்தவர் வலையப்பட்டி சுப்பிரமணியன் என்றும், கலைஞர்களுக்கு அரசு உதவி செய்தாலும் தனிநபர்களும் உதவிகள் செய்து வருகின்றனர் என்றார். மேற்கத்திய கலைகள் நம்மை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்ற சிதம்பரம், நவீன எலக்ட்ரானிக் கருவிகள் வந்த பின்னர் கலைகள் வளர்வதுடன் இசையில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும், இந்தியர்கள் இருக்கும் வரை கலைகளுக்கு அழிவில்லை என்பதுடன் இந்தியாவில் செல்வம் அதிகரிக்க கலை வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றார். விழாவில் பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, இசை மட்டுமே மனநிறைவை தருகிறது எனவும், தவில், நாதஸ்வரம், பரதம், குச்சிப்புடி போன்ற எந்த கலையாக இருந்தாலும் நமது நாட்டில் அந்த கலைகளில் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்றார். முன்னதாக பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவை அரசு இசைக்கலைஞர்கள் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு விருதுகளை வழங்கி வருவதாகவும், இசைக்கலைஞர்கள் தவில், நாதஸ்வரம் போன்ற கலைகளை மேலும் வளர்க்க வேண்டும் என்றார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், கடலூர் எம்பி அழகிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள தாண்டுமுத்து மாரியம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள தண்டுமுத்து மாரியம்மன் கோவில் விழாவினை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை அன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற பூஜைகளுக்கு பின்னர் ஊஞ்சலில் அமர்ந்தபடி அம்மன் அருள் பாலித்தார். இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் குழுவினர் செய்திருந்தனர். புதுவையில் அதிமுக ஆண்டு விழாவினை முன்னிட்டு அதிமுகவினர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அதிமுகவின் 40வது ஆண்டு துவக்க விழாவினையொட்டி திங்கட்கிழமை காலை உப்பளம் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்க அவைத் தலைவர் பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் உட்பட அதிமுகவின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக சார்பில் அதிமுக ஆண்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தொகுதி செயலாளர் அன்பழகன் முன்னிலை வகித்தார். இதில் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா நகர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருகிற 20ஆம் தேதி நடைபெற இருப்பதால் அன்றைய தினம் மது கடைகளை மூட வேண்டும் என்று கலால்துறை எச்சரித்துள்ளது. புதுவையில் நடந்து முடிந்த இந்திரா நகர் இடைத்தேர்தலின் போது 83.47% வாக்குகள் பதிவானது. வாக்கு எண்ணிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வருகிற 17ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தமிழகத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் காரணமாக 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பலாடின் பேர்டின் தெரிவித்துள்ளார். இதனால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அன்றைய தினம் சாராய மற்றும் மது கடைகளை மூட வேண்டும் என்று கலால்துறை எச்சரித்துள்ளது. இதனை மீறி விற்பனையில் ஈடுபடுவோர் மற்றும் பதுக்கலில் ஈடுபடும் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் கலால்துறை தெரிவித்துள்ளது. வருகிற 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் 2 மணி நேரத்திற்குள் தெரிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.
எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன்னு சொல்றாங்க. என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்திருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ். ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் புதுச்சேரி. The Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, Jain Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க
மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் sound bar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 11 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள்.
ஆள் மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாண சுந்தரம் ராஜினாமா செய்ய முடிவு. முதல்வரின் அதிரடி உத்தரவால் கடும் அதிர்ச்சி. சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்மான பதிவு சான்றிதழ் தேவைப்படுவதால் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் தகவல். கல்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலை அவமதிப்பு. தடையை மீறி ஊர்வலமாக சென்ற தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் 51 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.